ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. இல்லீகலாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் இருந்தும் முக்கியமாக சைனாவில் இருந்து எஸ்டி கார்டு, யூஎஸ்பி டிரைவ், இதன் மூலமாக நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்கள், தென்கொரிய வெப் சீரிஸு, இது மாதிரி பல விஷயங்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கப்படுது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. சிலர் வந்து அங்கே கருத்துரிமை இல்லை, அரச குடும்பத்தை யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கட்டாய உழைப்பு முகாமில் வந்து போட்டுருவாங்க, கடுமையான தண்டனை இருக்கும், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்கொரியாவை பார்த்துட்டு தென்கொரியாவில் வந்து பணம் இருந்தால் தான் வாழ முடியும், இதுக்கு வந்து வடகொரியா எவ்வளவோ மேல், அங்கேயாவது ஒரு வீடு ஒரு சாப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு, அமெரிக்காலாம் நான் வந்து குண்டு போட்டு கொண்டது மட்டும் இல்லை, இன்றும் பொருளாதார தடைகள் காரணமாக நம்மை வந்து அமெரிக்கா தான் வந்து வதைக்கிறது அப்படின்ற கருத்து ஒவ்வொரு வடகொரிய மக்கள்கிட்டையும் வந்து நிலவுகிறது. சோனி நிறுவனம் இருக்கு இல்லையா, சோனி அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க, த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி. அதனுடைய கதையை என்னென்னா, இந்த கிம் ஜாங் உன்னை வந்து 2 அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணுறாங்க. இதை ஒரு காமெடியாக வந்து அந்த படம் வந்து காமிச்சிருக்குது. இப்படி நம்மளை பார்த்து காமெடியாக நடந்திருக்கிறான்னு சொல்லி வடகொரிய அரசு என்ன செய்யுது, ஹேக்கர்ஸை வச்சு சோனி சர்வரை ஹேக் பண்ணிடுது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வடகொரியா ஒரு வினோதமான நாடு அப்படின்னு பொதுவாகவே எல்லாராலையும் சொல்லப்படும். அதை பற்றி கேள்விப்படுற விஷயங்களுமே அப்படி தான் இருக்கும். அது ஒரு இயல்பான இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளி உலகே என்னன்றது அவங்களுக்கு தெரியாது. இன்டர்நெட்னாலே அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியாது. நான் வந்து படித்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது, அங்கே ஒரு 5 ஹேர் கட்டு தான் மொத்தத்துக்கே பண்ணணும், ஆண்களுக்கு இவ்வளோ தான் ஹேர் கட், இந்த ஸ்டைலில் தான் ஹேர் கட் இருக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த அதிபர், வடகொரியாவின் அதிபருடைய மகள் பேர் வந்து வேறு யாருக்காச்சுன்னா அந்த பேரை மாற்றிருங்க அப்படின்றதெல்லாம் பல வினோதமான சட்டத்திட்டங்கள் உள்ள நாடு. நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன மாதிரியான நாடு, அதுக்கு இன்னும் வித்தியாசமான என்னென்ன விஷயங்கள் அங்கே நடக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இங்கே சாதாரணமாக நம்மளால் பல கருத்துக்களை பேச முடியும், நமக்குன்னு சில சுதந்திரங்கள்லாம் இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை, கருத்துரிமைன்னு எல்லாமே இருக்குது. அங்கே என்ன உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது? வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வதந்திகள், ரூமர்ஸ், கிசுகிசுக்கள், இது வந்து மேற்கத்திய ஊடகங்கள் வழியாக வரும். ஓகே. இடையில ஒரு செய்தி வந்தது, வடகொரியாவில் யாராவது சிரித்தாங்கன்னா சுட்டு கொல்ல சொல்லி அதிபர் உத்தரவு, சிரிச்சா சுட்டு கொல்ல. ஆமாம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல்கள். இந்த தகவல்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், வடகொரியா என்பது இன்றைக்கி வந்து ஈரான் மாதிரி இல்லை. இப்போ ஈரானை வந்து அமெரிக்கா தாக்குது, இஸ்ரேல் தாக்குது, அதே அமெரிக்கா வந்து வடகொரியாவை தாக்க சொல்லுங்கள், தாக்காது. ஏன்னா வடகொரியா வந்து அணு ஆயுதம் வச்சுருக்குது, அணு ஆயுதத்தை சுமந்து நேராக வாஷிங்டனை போய் தாக்கக்கூடிய, நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளையும் வச்சுருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போ ஹாலிவுட் படங்களில் வந்து முன்னாடி வந்து கம்யூனிஸ்டுகள், ஏலியன்ஸு, இப்படி பல வில்லன்கள்லாம் இருப்பது போல் இப்போ வந்து வடகொரியா வந்து வச்சுருக்காங்க. ஹாலிவுட் படத்தில் வேணால் வில்லனாக வைக்கலாமே தவிர, நிஜத்தில் வந்து நீங்கள் வடகொரியா மேலே அமெரிக்கா வந்து பகைத்து கொள்ள முடியாது. இப்படி ஒரு அணு ஆயுத நாடாக வந்து தன்னை வந்து அறிவித்து கொண்டது. அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? கண்டிப்பாக அது ஒரு சர்வாதிகார அரசாங்கம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே வந்து கொரியன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருக்குது, அது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிக்குது. அந்த கட்சியினுடைய தலைவர் தான் இப்போ இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன். இவர் தான் வந்து அதிபராக ஆட்சி பண்ணுறாரு. இவருக்கு முன்னாடி அப்பா கிம், தாத்தா கிம், 2 கிம் இருந்திருக்காங்க. இவங்க தான், இந்த குடும்ப பரம்பரை தான், கிம் பரம்பரை தான் வந்து வடகொரியாவை வந்து ஆளுகிறது. அது சர்வாதிகார நாடாக இருப்பதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. அதை முதல்ல பார்த்துட்டு இன்றைக்கி வாழ்க்கை முறைக்கு வருவோம். நீங்கள் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து ஜப்பான் ஏகாதிபத்தியம் வந்து கொரிய தீபகற்பத்தை வந்து கைப்பற்றுது. கைப்பற்றி வந்து நிறைய கொடுமைகள் வந்து இழைக்குது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்து ஜப்பானை எதிர்த்து வந்து கொரிய தீபகற்பத்தில் வந்து கொரில்லாக்கள் வந்து போராடுறாங்க. அப்போ வந்து ரஷ்ய புரட்சி 1917 நடக்குது, 1949 சீன புரட்சி நடக்குது. இடைப்பட்ட காலத்தில் வந்து கொரியாவிலையும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தோன்றுகிறது. அப்போ வந்து அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன்னுடைய தாத்தா, அவர் வந்து கிம் ஜில் சங். ஓகே.
அவர் தான் தாத்தா. அவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு கொரில்லா போராளியாக ஜப்பான் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வந்து போராடுறாரு. போராடி வந்து ஒரு பேர் வர, அப்புறம் ரஷ்யாவுக்கு போகிறாரு. அங்கே ஸ்டாலினை சந்திக்கிறாரு. ஸ்டாலின் வந்து இவர் கொரிய பிரதிநிதியாக இவரை வந்து நியமிக்கிறாரு. 2ஆம் உலகப் போர் வந்து முடியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் வந்து அமெரிக்கா வந்து அணுகுண்டுகளை வீசுகிறது. வீசினோடனே ஜப்பான் வந்து வாபஸ் வாங்கிடுது, கொரியாவில் வந்து வாபஸ் வாங்கிடுது. அப்போ இந்த கொரியாவை வந்து யார் வைத்துக்கொள்வது? ஓகே. அப்போவே வந்து அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் உலகம் முழுவதும் வந்து ஒரு போட்டி வந்துடுச்சு. பல நாடுகள் வந்து சோசியலிச நாடுகளாக வந்து மாறுது. அமெரிக்கா தன் தரப்பில் வந்து முதலாளித்துவம் சார்ந்த நாடுகளாக மாற்றணும் அப்படின்னு அமெரிக்கா முயற்சி பண்ணுது. இப்போ ஜப்பான் காலி செய்த அந்த கொரிய தீபகற்பத்தை யார் பங்கிட்டு கொள்வது? இதில் 2 பேருக்கும் போட்டி வருது. அப்போ வடக்கு பகுதியை வந்து சோவியத் யூனியனும், தெற்கு பகுதியை வந்து அமெரிக்காவும் வந்து எடுத்துக்கிறாங்க. தெற்கு பகுதி வந்து முதலாளித்துவத்தையும், வடக்கு பகுதியில் வந்து அவங்க சோசியலிசத்தையும் சோவியத் யூனியன் வந்து கொண்டு வருகிறது. கொண்டு வந்த பிறகு தென்கொரியாவிலையும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. ஓகே. தென்கொரியாலையும், ஏன்னா மொத்த தீபகற்பம் சேர்ந்து தான் ஜப்பான் ஆக்கிரமிப்பை எதிர்த்து வந்து போராடி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 கொரியாவும் ஒரே கொரியாக மாறணும் அப்படின்னு சொல்லி வடகொரியா வந்து தென்கொரியா மேலே வந்து போர் தொடுக்குது. அப்போ அமெரிக்கா வந்து திருப்பி தாக்குது. கிட்டத்தட்ட 1950லேருந்து 53 வரைக்கும் 3 வருடங்கள் அந்த போர் நடக்குது. பல்லாயிரக்கணக்கான கொரிய மக்கள் கொல்லப்படுறாங்க. 2ஆம் உலகப் போரில் வீசப்பட்ட மொத்த குண்டுகளையுமே அமெரிக்கா வடகொரியாவில் வந்து வீசியிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட காசா மாதிரி இன்றைக்கி வந்து வடகொரியாவில் வந்து அதனுடைய தலைநகரம் உள்ளிட்டு முக்கியமான நகரங்கள் எல்லாம் எல்லா கட்டிடங்களையும் அடித்து நொறுக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு கொண்டு முடிச்சிட்டாங்க. ஆனாலும் வடகொரியாவை வந்து தென்கொரியா அமெரிக்காவால் வெல்ல முடியவில்லை. 1953 ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுட்டு 2 கொரியாவும் நீங்கள் வடகொரியா வந்து நீங்கள் வச்சுங்க, தென்கொரியா நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்த பிறகு வந்து கிம் இருக்கிறார, கிம் ஜில் சங், அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாட்டை கொண்டு வராரு. முதல்ல வந்து அவருடைய கதைகள் வந்து சில இது வந்து புனை கதைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டு அவர் ஹீரோவாக மாற்றப்பட்டு அவர் தான் வந்து கொரியாவை வந்து காப்பாற்றி கொண்டு வந்தவர் அப்படின்னு ஒரு கல்ட்டு மாதிரி வந்து அவரை உருவாக்குறாங்க. ஓகே. அதன் பிறகு வந்து அவர் என்ன செய்கிறாரு, கட்சிக்குள்ளேயே தனக்கு போட்டியாக இருப்பவர்கள் அவர்களையெல்லாம் அவர் வந்து காலி செய்கிறார். அதில் ஒரு நேர்மையான கம்யூனிஸ்டுகளும் உண்டு. இவருடைய இதை வந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரெல்லாம் இவருக்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லாதவங்களையெல்லாம் காலி பண்ணணுன்ற முறையில் காலி பண்ணிடுறாங்க. இந்த வேலைகள் உட்கட்சி பூசாக்கள் முடிந்த பிறகு கொரியாவை வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வரார். அதுக்கு வந்து சோவியத் யூனியன், சைனாலாம் வந்து உதவி பண்ணுறாங்க. அதில் ஓரளவு பொருளாதாரம் வந்து உயருகிறது, விவசாயம் வந்து உயருது, பெரிய தொழிற்சாலைகள் வருது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகுது. அந்த சமயத்தில் நீங்கள் தென்கொரியாவோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவோட வடகொரியா வந்து ஒரு வளர்ந்த நாடுன்ற மாதிரி சொல்லலாம். அதன் பிறகு வந்து நிலைமைகள் வந்து மாறுது. தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் 1980 தான் தேர்தலே வருது. ஓகே. ஜனநாயகம் என்பது 80 தான் வந்து வருது. வடகொரியாவில் வந்து கிம் குடும்பம் வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொன்னால் தென்கொரியாவும் இன்றைக்கி 4 குடும்பங்கள் தான் கட்டுப்படுத்துது. அந்த 4 குடும்பங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கு, அப்புறம் வந்து ஹுண்டாயி, எஸ்கே குழுமம், எல்ஜி கார்பரேஷன், இந்த 4 பெரிய கார்ப்பரேட் குடும்பங்கள் தான் தென்கொரியாவை வந்து கட்டுப்படுத்துகின்றன. இந்த 4 குழுமத்தை சேர்ந்த தொழிலாளிகள் வந்து ஆயிரக்கணக்கில் திரண்டு போராடுவதை இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி தென்கொரியா வந்து ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக, ஒரு முதலாளித்துவ நாடாக வந்து மாறிடுச்சு. இப்போ தாத்தா கிம் வந்து 94 வந்து இறந்து போகிறாரு. இறந்து போனோன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பையனை வந்து கொண்டு வராங்க. அவர் 2வது கிம்மை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய அப்பா மாதிரி வந்து தீவிர அரசியல்வாதி கிடையாது. கொஞ்சம் ஒரு ஜாலியான பேர் வழியாக தான் அவர் இருந்தார். அவர் காலத்தில் சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒன்றும் பெரிய அளவுக்கு நடக்கலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அப்பாவை வந்து வடகொரியாவினுடைய கடவுள் என்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு தனி மனித வழிபாட்டுக்கு வந்து கொண்டு போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல்ஸ் பிரம்மாண்டமான சிலைகள், எங்கே பார்த்தாலும் அவருடைய ஃபோட்டோக்கள், இதை வந்து திரும்ப பார்க்க முடியும். அவர் இறந்து போனதுக்கு வந்து மக்கள் வந்து கதறி அழக்கூடிய காட்சி. அதில் என்னென்னா சர்வாதிகார நாடாகவே இருந்தாலும் அமெரிக்கா நம்ம நாட்டில் குண்டு போட்டு இவ்வளோ பேரை கொண்டிருக்குது, ஜப்பான் நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்குது, இதில் எல்லாம் இருந்து இவர் தான் கிம்மு தான் நம்மளை வந்து காப்பாற்றியவர் அப்படின்னு அந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க.
நம்புற மாதிரி அவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பிக்கை இருப்பதனால தான் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வந்து கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அவர்கள் வந்து வாழ்கிறாங்க. இப்போ இந்த 2வது கிம் வந்து 2011 வந்து இறந்து போகிறாரு. இறந்து போன பிறகு தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன் வந்து வராரு. அப்போ அவருடைய வயது வந்து 28 தான். ஓகே. அதுக்கு முன்னாடி அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அவர் வந்து பியாங்யாங் அரண்மனையிலையும் சரி, சுவிட்சர்லாந்தினுடைய ரெசிடென்சியல் ஸ்கூல்லையும் படித்து தான் அவர் வந்து வந்திருக்கிறார். அவரை பற்றி எந்த செய்தியும் தெரியாது. ஓகே. இவர் தான் இன்றைக்கி வந்து கொரியாவினுடைய அதிபர். இவர் வந்த பிறகு என்ன செய்கிறாருன்னா, அணு ஆயுத சோதனைகள், இந்த ஏவுகணைகள் சோதனைகள் இதையெல்லாம் நடத்தி வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிலிட்ரி நாடாக வந்து ஒரு அணு ஆயுத நாடாக வந்து மாற்றிடுறாரு. இப்போ இவருடைய ஆட்சியில் வந்து மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க? நீங்கள் குறிப்பிட்டது போல் வடகொரியாவில் வந்து இன்டர்நெட் அப்படின்றது ஒன்று கிடையாது. மாறாக வந்து அந்த வடகொரியாவுக்குன்னு ஒரு நெட் இருக்குது. ஓகே. அந்த குவாங்மியாங் அப்படின்னு பேருன்னு நினைக்கிறேன். அந்த குவாங்மியாங் நெட்டு மட்டும்தான் அங்கே வந்து செல்லுபடியாகும். அதில் வந்து அரசு வந்து என்ன செய்திகளை அனுமதிக்குதோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதை தவிர்த்து வந்து நீங்கள் வெளி உலகத்தில் என்ன நடக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் என்ன சீரீஸ் ஓடிட்டு இருக்குது, என்ன வெப் சீரிஸ், என்ன படம் வந்து ஹிட் ஆகிருக்கு, இது மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதனால் இன்டர்நெட் வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. அந்த இன்டர்நெட்ன்றது அவங்களோட பர்பஸ்க்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. யார் வந்து இன்டர்நெட்டு ஆக்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், அந்த மாதிரி வந்து ஒரு வேலை நிமித்தம் காரணமாக நெட்டோட கனெக்ட் ஆனவங்க மட்டும்தான் இன்டர்நெட் கனெக்ட் இருக்குமே தவிர மக்களுக்கு வந்து அந்த வசதி வந்து கிடையாது. அப்போ உங்களுக்கு இந்த கூகுள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து அவங்க சர்ச் பண்ணி தேட முடியாது. அவங்கள அங்கே லோக்கலாக ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கும், அதுக்குள்ளே தேடினீங்கன்னா அவங்க என்ன விவரங்கள் கொடுப்பாங்களோ அதை தான் நீங்கள் வந்து படிச்சுக்க முடியும். இது வந்து இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ரேடியோ, டிவி, மீடியா எல்லாமே வந்து அரசாங்கம் தான் நடக்குது. தியேட்டர் இருக்கா சார்? சினிமா தியேட்டர் இருக்குது. சினிமா தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் வந்து சைனீஸ் படங்கள், ரஷ்ய படங்கள், இந்த படங்கள் தான் வந்து காட்டப்படும். இதை தாண்டி வந்து வேறு மொழி படங்கள்லாம் நீங்கள் வந்து தென்கொரியா படங்கள் அல்லது இந்திய படங்கள், ஆசிய படங்கள், ஹாங்காங் படங்கள், எதுவும் வந்து ஹாங்காங் படம் கூட காட்டுவாங்க. அது வந்து சைனா கண்ட்ரோலில் வந்துடுது இல்லை. இப்படி வந்து இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் ரேடியோ, டிவி, பிரிண்ட் மீடியா வந்து அரசாங்கம் நடத்துகிறது தான். அதில் வந்து இந்த கிம் குடும்பத்தை வந்து போற்றி வரக்கூடிய கதைகள், அப்புறம் வந்து அமெரிக்காவை எதிர்த்த செய்திகள், தென்கொரியாவை எதிர்த்த செய்திகள், எப்படி அவங்க நம்ம நாட்டை வந்து ஊடுருவி வந்து நம்ம நாட்டை சிதைக்க பார்க்குறாங்க, நம்ம எப்படி நம்ம நாட்டை வந்து பாதுகாக்க வேண்டும், இந்த கோணத்திலான செய்திகள், தலையங்கங்கள், கண்ணோட்டங்கள் வந்து வரும். இதுதான் மக்களுடைய வந்து வெளி உலக தொடர்பு. ஆனால் இப்போ இல்லீகலாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் இருந்தும் முக்கியமாக சைனாவில் இருந்து எஸ்டி கார்டு, யூஎஸ்பி டிரைவு, இதன் மூலமாக நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்கள், தென்கொரிய வெப் சீரிஸு, இது மாதிரி பல விஷயங்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கப்படுது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. ஆமாம், சமீபத்தில் பார்த்தா ஏதோ படம் பார்த்ததற்காக ஒரு தூக்கு தண்டனை, ஏதோ ஒரு தண்டனை விதிக்கப்பட்டு. ஆமாம், தூக்கு தண்டனையான்னு தெரியல, ஆனால் கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த இதையும் மீறி வந்து இந்த எஸ்டி கார்டும் யூஎஸ்பியும் வந்து படையெடுக்குது. தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் சில வடகொரியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய சில தன்னார்வ அமைப்புகள்னு சில இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பலூனில் வந்து இந்த யூஎஸ்பி, எஸ்டி கார்டெல்லாம் கட்டி அனுப்புகிறாங்க. அது வந்து அங்கே போய் எங்கேயா போய் விழும், அங்கேருந்து மக்கள் எடுத்துகிட்டு போய் அதை பார்ப்பாங்க. இப்போ தென்கொரியாவினுடைய வெப் சீரிஸும் அதனுடைய படங்களும் இந்தியாவிலே ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது பக்கத்து நாட்டில் வந்து அது நுழைய முடியாதுன்னா நுழைஞ்சிருச்சு. நுழைஞ்சி வந்து இப்போ மக்கள் வந்து ஓரளவு அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகள்லாம் அதை பார்க்கத்தான் செய்கிறாங்க. இங்கேயே நிறைய பேர் பைத்தியமாக தான் இருக்காங்க, அந்த கொரியன் சீரிஸ் பார்க்குறது இருக்காங்க இல்லையா. அதனால் அது வடகொரியாவில் வந்து முற்றிலும் இல்லைன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் அதை வந்து இல்லீகலாக தான் பார்க்க முடியுமே தவிர லீகலாக வந்து பார்க்க முடியாது. இல்லை, இந்த அப்கிரேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ நமக்கு வந்து எல்லாமே உடனே அப்கிரேட் ஆகுது. நம்மளே கொஞ்சம் 5Gயில் தான் இருக்கும். அதற்கு முன்னாடி வேறு நாடுகளில் 6G 7G வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது அவங்க இன்டர்நெட்டே இல்லைன்னும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அவங்களால? அவங்க வந்து இன்டர்நெட்டுன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் தான். நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கோமே, ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே வந்து இன்டர்நெட் வந்து நீங்கள் ஓரளவுக்கு டேட்டா இவ்வளோதான் லிமிட்டுன்னு சொல்லி பயன்படுத்தக்கூடியவங்க தானே அதிகம். அளவில்லாமல் வந்து அன்லிமிட்டடாக பயன்படுத்தக்கூடியவங்க வந்து ரொம்ப
கம்மி. அதே போல் வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் வடகொரியா மக்களுக்கு தேவையான குடியிருப்பு வீடுகள், அப்புறம் சுகாதாரம், மருத்துவமனை, கல்வி, இது எல்லாம் அரசாங்கமே தருது. இதில் வந்து தனியார் கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள் எதுவுமே வந்து இல்லை. குடியிருக்க வீடு அவங்க கட்டித்தராங்க, ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. அதன் பிறகு வந்து உணவு எல்லாமே வந்து அரசாங்கமே வந்து கொடுக்குது, இலவசம் தான். ஆமாம். ஆனால் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா அதனுடைய தரம் வந்து குறைவாக இருக்கும். அதாவது வந்து பவர் கட் வந்து அடிக்கடி இருக்கும். அந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்து இருக்கும். மருத்துவமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதிய உபகரணங்கள் இருக்காது. முறையான சிகிச்சை கொடுப்பதற்கான பணியாளர்கள், டாக்டர்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். அதே போல் வந்து போக்குவரத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்ரோ இருக்குது, ட்ரெயின் இருக்குது, பஸ் இருக்குது. இதில் உள்ள கட்டணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நம்ம நாடை ஒப்பிட்டாலும் சரி, மேலை நாடுகளோடு ஒப்பிட்டாலும் சரி, வடகொரியாவில் வந்து கட்டணங்கள் ரொம்ப குறைவு. ஆமாம். நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கட்டணம் என்பது வந்து குறைவு. அதே போல் உங்களுடைய சம்பளமும் குறைவு. இப்படி வந்து அரசாங்கம் வந்து எல்லா வசதிகளையும் செஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறதுனால மக்கள் வந்து இன்டர்நெட் அப்படின்றத வந்து இப்படி இல்லீகலாக பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கிறாங்களே தவிர. ஃபோன் உண்டு. ஃபோன் உண்டு, எல்லாம் லோக்கல் நெட்வொர்க் தான். அது வந்து இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கோடு வந்து கனெக்டடு கிடையாது. இன்டர்நேஷ்னல் தான் ஞாபகம் வருது, அங்கே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டே கிடையாது. அங்கே லோக்கலில் வந்து ஒரு விமான நிறுவனம் வச்சுருக்குறாங்க, எல்லாம் பழைய விமானங்கள். அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வடகொரியாவில் வந்து போயிட்டு வரலாம். இப்போ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் போகணும்னு சொன்னால் ஒன்று ரஷ்யாவுக்கு போகணும், அல்லது வந்து சீனாவுக்கு போகணும். வடகிழக்கில் வந்து ரஷ்யாவும் வடமேற்கில் வந்து சைனாவும் இருக்குது. முக்கியமாக வந்து சைனாவுக்கு போய் சைனாவிலேருந்து நீங்கள் பஸ் வழியாவோ ட்ரெயின் வழியாவோ தான் நீங்கள் வடகொரியாவுக்கு வந்து நீங்கள் போக முடியும். ஒரு டூரிஸ்டாக போகணுன்னாலே நீங்கள் நேரடியாக வந்து வடகொரியாவினுடைய தலைநகரத்துக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து கிடையாது. இதுதான் அவங்களுடைய போக்குவரத்து வசதிகள். மக்களுடைய வாழ்க்கை என்பது இதுதான். நீங்கள் கிராமப்புறங்களில் வந்து விவசாயம் நடக்குது. விவசாயத்துக்கு வந்து அரசாங்கம் தேவையான உதவிகள், மானியங்கள்லாம் வந்து செஞ்சு கொடுக்குது. அந்த விவசாயிகளும் வறிய நிலையில் வந்து உற்பத்தி வந்து செய்கிறாங்க. இப்படி வந்து அப்புறம் தொழிற்சாலைகள் இருக்குது, மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. என்ன தான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது வந்து மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அல்லது வாழ்க்கை தரம் குறைவாகத்தான் இருக்குது. அரசாங்கம் இவ்வளோ வசதிகள் செய்து கொடுத்தாலும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோவா இருக்குது சார்? 2.5 கோடின்னு நினைக்கிறேன். 2.5 கோடி தான். ஆமாம். 2,30,00,000 2,40,00,000 மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து இவங்க அணு ஆயுதங்கள்லாம் தயாரிச்சிட்டாங்கன்னு சொல்லி வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கு. பல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடை விதிச்சிருக்கு. இந்த பொருளாதார தடை என்பது வந்து வடகொரியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து சிரமமாகுது. இப்போ இவங்களுக்கு யார் உதவுறாங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவும் சைனாவும். சமீபத்தில் கூட கிம் ஜாங் உன்னை வந்து புட்டின் சந்தித்தார். அதுக்கு பிறகு வடகொரிய இராணுவம் வந்து உக்ரைன் போருக்காக வந்து அனுப்பப்பட்டது. இந்த செய்திகள்லாம் வந்து படிச்சிருப்போம். அதே போல் சீன அதிபர் வந்து ஜி ஜின்பிங், அவரை வந்து வடகொரிய அதிபர் சந்திக்கிறது. அநேகமாக இவங்க 2 பேரை தான் சந்திச்சிருக்கிறாரு. 2018ஆம் ஆண்டு வந்து ட்ரம்பை சந்தித்தார். 17-18 நினைக்கிறேன். சிங்கப்பூரில் சந்தித்து பேசினாங்க. ஆனால் அதில் எந்த முடிவும் வந்து எடுக்க முடியலை. இப்படி பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடாக வந்து இருக்குது. பொழுதுபோக்குன்னு அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து வச்சுருக்குறாங்க, சில மியூசியங்கள் இது மாதிரி வச்சுருக்குறாங்க, இன்னும் உணவகங்கள், ஹோட்டல்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் வந்து அவர்களுடைய அந்த கிம் குடும்பத்தினுடைய முக்கியமான நாட்களை வந்து தேசிய விடுமுறையாக அறிவிச்சிருக்காங்க. பிறந்தது, இறந்தது, இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இதை தாண்டி வந்து மக்களுக்கு வந்து வேற பெரிய வசதிகள் வந்து அங்கே இல்லை. அவங்களுக்கு இந்த வெளி உலகம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ மற்ற நாடுகளை பற்றி அவங்களுக்கு தெரிகிற விஷயங்களா இருக்கட்டும், பக்கத்து நாடுகளில் என்ன நடக்குது, மற்ற நாடுகள் என்ன நடக்குதுன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேருமா அந்த மக்களுக்கு? அது வந்து போய் சேரும், அவங்க வெர்ஷனில் போய் சேரும். அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் வந்து கவர்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்து என்ன எப்படி அந்த செய்தியை கொண்டு போக விரும்புதோ அப்படி கொண்டு போய் வந்து சேரும். இப்போ உக்ரைன் போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கும். அதே போல் வந்து அமெரிக்காவை எதிர்த்த செய்திகள் வந்து இருக்கும். இப்படி வந்து பயாஸ்டாக தான் வந்து இருக்கும். ஆனால் இப்போ மேற்கத்திய ஊடகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் பயாஸ்டாக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன பயாஸ்டாக இருப்பாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகள் போடுவாங்க, காசாவினுடைய நிலைமைகளை வந்து மறைச்சிருவாங்க. இது ஒரு வகையான இதுன்னா அப்படி ஒரு வகை வந்து அங்கே இருக்குது. இப்போ அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்களா, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ வடகொரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கடும் கண்காணிப்பு காவலை எல்லாம் மீறி தப்பிச்சு தென்கொரியாவுக்கு வந்திருக்கிறாங்க.
அவங்க சொன்ன கதைகள்லாம் வந்து கேட்கும்போது சிலர் வந்து அங்கே கருத்துரிமை இல்லை, அரச குடும்பத்தை யார் எதிர்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த கட்டாய உழைப்பு முகாமில் வந்து போட்டுருவாங்க, கடுமையான தண்டனை இருக்கும், இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்கொரியாவை பார்த்துட்டு தென்கொரியாவில் வந்து பணம் இருந்தால் தான் வாழ முடியும், இதுக்கு வந்து வடகொரியா எவ்வளவோ மேல், அங்கேயாவது ஒரு வீடு ஒரு சாப்பாடுன்னு ஒன்று இருந்துச்சு, நீங்கள் சியோலில் போய் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாடகைக்கு வீடு பிடிச்சி ஒரு வேலை பார்த்து அப்படி வாழ முடியுமானா முடியாது. இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து அதிகம். இதை ஒப்பிட்டு வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்குவிட் கேம்லாம் வந்து பார்க்குறோம்ல, இந்த ஸ்குவிட் கேமில் அதை காட்டுறது வந்து என்னென்னா, இந்த கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு ஒரு பண பிரச்சனையினால் மாட்டிக்கொண்ட அந்த தனிநபர்கள் தான் அந்த ஸ்குவிட் கேமுக்கு வந்து ட்ராப்பில் சிக்கி வந்து வராங்க. இது வந்து தென்கொரியாவில் வந்து ஏற்றத்தாழ்வு என்பது வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்றத வந்து காட்டுது. இப்படி அங்கேருந்து வரக்கூடிய மக்கள் பல இதை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கிம் ஜாங் உன்னு இந்த வாரிசுகள்லாம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலி மற்றும் பொலிட் பியூரோ அவங்க தான் சேர்ந்து வந்து தெரிவு செய்கிறாங்க. இப்போ இடையில 2020 ஏப்ரலில் வந்து கிம் ஜாங் உன் வந்து பொது வெளியில் தென்படலை. உடனே பேசு பொருளாக இருந்தது. ஆமாம், வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் அவர் செத்துட்டாரு, அவர் அதிகம் சிகரெட் பிடிப்பார், ஒபிசிட்டி, இதன் மூலம் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 2 மாதத்தில் திரும்ப அவர் தோண்ட ஆரம்பிச்சிட்டார். இப்படி அடிக்கடி அவர் வந்து ஊடகங்கள் வந்து வெளிநாட்டு ஊடகங்கள் அவரை வந்து கொண்டிருக்குன்னா, ஆனால் திரும்ப திரும்ப அவர் வந்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து வந்தது போல் இவர் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வாராரு. இப்போ இவருக்கு பிறகு யார் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அவருக்கு மகன் இல்லை இல்லையா, மகள் தானே இருக்காங்க? ஆமாம்மா, மகனோ இருக்காங்க, ஆனால் சின்ன பசங்க. இவருக்கே இன்றைக்கி வந்து என்ன 2011 28 வயசுன்னா இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி வந்து ஒரு 9-14 வயசு கூட்டினீங்கன்னா 42 வயசு தான் ஆகுது. அப்போ பசங்க வந்து இன்னும் சின்ன பசங்க தான், வளர்ந்து வந்து ஆளாகலை. ஆனால் இவர் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து கிம்யோ ஜாங். அவங்க வந்து ஒரு உறுதியான பெண்மணி. அவங்க வந்து இவருக்கு பிறகு வந்து அவங்கள வந்து தெரிவு செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம், அதனால் வந்து ஆம்பளை கிம்மா இருந்தால் தான் ஏற்றுக்குவாங்க, பொம்பளை கிம்மா இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு தாட் வந்து ஓடுது. இப்படி அடுத்த வாரிசு யார் அப்படின்றதை பற்றியும் ஊடகங்கள் அலசி ஆராய்கின்றன. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரோக்கியமாக தான் இருக்கார், ஆக்டிவாக தான் இருக்கார். இவர் வந்து தன்னுடைய தாத்தா அப்பா செய்யாத வேலைகளை எல்லாம் செய்கிறாரு. ஒரு என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய மனைவியை பொதுவெளியில் கூட்டிகிட்டு வர்றது, கூட்டிகிட்டு வந்து இப்படி போகிறது, அதிபர் ட்ரம்பை வந்து சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது, இப்படியான முயற்சிகள் அவர் வந்து புட்டினை சந்திச்சிருக்கிறாரு, சீனாவுக்கு பயணம் போகிறாரு. இப்படி வந்து தனது நாட்டை வந்து அவர் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காரு, தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து வச்சிட்ருக்கிறாரு. மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ஓய்வு பொழுதுபோக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது வந்து அமெரிக்கா தான் நான் வந்து குண்டு போட்டு கொண்டது மட்டும் இல்லை, இன்றும் பொருளாதார தடைகள் காரணமாக நம்மை வந்து அமெரிக்கா தான் வந்து வதைக்கிறது அப்படின்ற கருத்து ஒவ்வொரு வடகொரிய மக்கள்கிட்டையும் வந்து நிலவுகிறது. அது வந்து இந்த கிம் குடும்பம் வந்து அரசாளுவதற்கு அது வந்து உதவி செய்யுது. இப்போ கொரோனா காலத்துலலாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மற்ற நாடுகளே கஷ்டப்பட்ட பொழுது வெளி உலகோடு துண்டிக்கப்பட்டிருந்த வடகொரியா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ போதுமான தடுப்பூசிகளோ இதெல்லாம் இல்லாமல் தான் அதுலேயே பல பேர் இறந்து போயிருக்காங்க. அது துல்லியமான எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து தெரியலை. அதனால் வந்து வீடு இருக்குது, வேலை இருக்குது, வேலையின்மைன்னு ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை இருக்கும், ஆனால் சம்பளம் வந்து குறைவாக இருக்கும். சம்பளம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் போக்குவரத்து மற்ற செலவுகள் எடுத்து அதுவும் குறைவாக தான் இருக்கும், அதில் நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களால அதை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியும், வெளியே வந்து வடகொரியாக்குள்ளே எங்கே வேணாலும். ஆமாம், நீங்கள் பார்டர் வந்துட்டிங்கன்னா பார்டரில் செக் போஸ்ட்லேருந்து பல கண்காணிப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் தப்பிச்சு போய் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வந்து கிடைக்கும். இப்படிலாம் இருக்கிறதுனால மக்கள் வந்து பயந்தும் இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அல்லது வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் தாண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம குற்றங்கள் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதெல்லாம் கிடையாது இல்லை. அதாவது சிவில் சொசைட்டியில் நடக்கக்கூடிய ரேப்பு, மர்டர், இந்த மாதிரியான குற்றங்கள் அங்கே வந்து நடக்காது. அங்கே குற்றம் என்பது வந்து கிம் குடும்பத்தை வந்து நீங்கள் எதுக்குறீங்க, அரசாங்கத்தை எதுக்குறீங்க, அரசாங்கத்தை சந்தேக கண் கொண்டு பார்க்குறீங்க,
அல்லது வந்து வெளியிலேருந்து எஸ்டி கார்டு எடுத்துகிட்டு என்னமோ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் குற்றமே தவிர, இதுதான் நடக்குதே தவிர, அங்கே லோக்கல் சிவில் சொசைட்டியில் வந்து எந்த வன்முறைகள் வந்து நடக்கிறதில்ல. ஓகே. அந்த வகையில் ஒரு அமைதியான நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒன்று அரசாங்கம் குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்துருது, ஆனால் குழந்தைகளுக்கு செலவழிக்கணுன்ற இது வந்து கிடையாது. ஆனால் உயர்கல்வி தரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா அந்தளவு வாய்ப்பு வசதி வந்து அந்த நாட்டுக்கு வந்து இல்லை. மருத்துவமனை ஃப்ரீ, ஆனால் வந்து ரொம்ப சிக்கலான சிகிச்சைகள்லாம் அங்கே வந்து வசதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து இல்லை. இப்படி வந்து ஒரு ஏற்றத்தாழ்வாக தான் இருக்குது. இராணுவத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம்? இராணுவம் வந்து கிட்டத்தட்ட 12-13 லட்சம் பேர் வந்து இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஓகே. அது இல்லாமல் வந்து ரிசர்வ் ஃபோர்ஸுன்றது வந்து ஒரு 7 லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. உலகத்திலே 4வது பெரிய இராணுவத்தை வந்து வடகொரியா வந்து வச்சுருக்குது. அதனால் இராணுவம் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. அதனால் இப்போ நீங்கள் இப்போ 2.5 கோடி கூட மக்கள் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 20ல் ஒருத்தர் வந்து மிலிட்ரியில் இருப்பார் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லலாம். ஓகே. இது இல்லாமல் இடையில வந்து அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பிளாக் மார்க்கெட்டை வந்து அனுமதிக்குது. பிளாக் மார்க்கெட்டுக்குன்னா தனியார் கடைகள், தனியார் வசதிகள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனுமதிக்கிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கடை, சின்ன சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட பொருளை வந்து விற்கிறது, இது வந்து கள்ளச்சந்தைன்னு சொல்கிறாங்க. இதன் வழியாக வந்து சைனா ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ சைனாவில் வந்து தயாரிக்காத பொருட்களே வந்து இல்லை, அந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு வந்து இங்கே விற்பனைக்கு வந்து வருது. இப்படி இந்த கள்ளச்சந்தையில் சம்பாதித்து பணக்காரர்களான வடகொரிய குடும்பங்களும் உண்டு. அப்படி ஒரு செக்ஷன் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்குது. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட தொடர்பு உள்ளவங்க. அவங்க தொடர்பு இருந்தால் தான் இந்த பிஸ்னஸே நீங்கள் நடத்த முடியும். அவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதனால் அந்த பிளாக் மார்க்கெட்டு மூலமாக மக்களுக்கு இதெல்லாம் போய் சேருது அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி சுதந்திரம், பேச்சுரிமை, கருத்துரிமை இதெல்லாம் எதுவும் வந்து கிடையாது. இப்போ அவருடைய ஹாஃப் பிரதர் ஒருத்தர் வந்து கோலாலம்பூரில் 2017ஆம் ஆண்டு வந்து இவங்களுடைய உளவாளிகள் போய் கொள்கிறாங்க. ஒரு கெமிக்கல் ஏஜெண்ட்டை செலுத்தி ஏர்போர்ட்லேயே சிசிடிவி காட்சியிலே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி வந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது 2014ஆம் ஆண்டு வந்து சோனி நிறுவனம் இருக்கு இல்லையா, சோனி அமெரிக்காவில் ஹாலிவுட்டில் வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க, த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி. அவருடைய கதையை என்னென்னா, இந்த கிம் ஜாங் உன்னை வந்து 2 அமெரிக்கன் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணுறாங்க. இதை ஒரு காமெடியாக வந்து அந்த படம் வந்து காமிச்சிருக்குது. இப்படி நம்மளை பார்த்து காமெடியாக நடந்திருக்கிறான்னு சொல்லி வடகொரிய அரசு என்ன செய்யுது, ஹேக்கர்ஸை வச்சு சோனி சர்வரை ஹேக் பண்ணிடுது. ஹேக் பண்ணி படத்தை எடுத்துடுது. படத்தை எடுத்துட்டு சோனி நிறுவனத்தினுடைய ரகசியமான தகவல்கள், இமெயில் பரிமாற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுது. எடுத்துட்டு நீ படத்தை வெளியே விட்டால் நான் எல்லாம் வெளியே விடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவங்களே படத்தை உலகம் முழுக்க வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வந்து வெளியே விட்டுறாங்க. அது வந்து சோனி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய அடி. அமெரிக்கா வந்து வடகொரிய அரசை தான் குற்றம் சாட்டுச்சு. வடகொரியா வந்து நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையில் அவங்க தான் பண்ணாங்க. அப்போ வடகொரியாவில் வந்து நீங்கள் இப்படி ஹேக்கர்ஸ் குரூப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கவர்மெண்ட் மூலமாங்க. அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய சர்வரையே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பலத்தை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ டெக்னாலஜிக்கலாக அவங்களும் வந்து பலம் வாய்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தான் இன்டர்நெட் இல்லையே தவிர அரசாங்கம் வந்து ஹேக் பண்ணுற அளவுக்கு இன்டர்நெட்டை வந்து அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்படி வந்து ஒரு கலவையான பார்வைகள் தான் வந்து அங்கே சொல்ல முடியும். மற்றபடி அந்த அமெரிக்க எதிர்ப்புணர்வு அப்படின்றது இன்னும் மக்கள்கிட்ட தீவிரமாக இருக்குது. தென்கொரியாவில் கூட அமெரிக்க இராணுவ தளத்தை எதிர்த்து அங்கே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய தென்கொரிய மக்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ கொரியன் பெனின்சுலாவிலேருந்து அமெரிக்க இராணுவத்தை விரட்ட வேண்டும் அப்படின்ற குரலும் தென்கொரியாவில் வந்து இருக்குது. இப்போ 2017-16 2 கொரியாவும் சேர்ந்து வந்து குளிர்கால ஒலிம்பிக்கில் வந்து ஒரே டீமாக வந்து பங்கேற்றாங்க. கொரியா அப்படின்னு ஒரு பேரில் வந்து பங்கேற்றாங்க. இதெல்லாம் இருந்தாலும் அந்த மோதல் முரண்பாடு என்பது வந்து இன்றைக்கும் இருக்குது தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும். இப்போ தென்கொரியாவில் வந்து வேண்டும்னே இந்த இஎஸ்பி டிரைவும் எஸ்டி கார்டும் நீங்கள் அனுப்புகிறீங்க இப்படின்னு சொல்லி அவங்க அதை எதிர்க்கிறது. அதுக்காக அங்கே ஒரு ஆஃபீஸையே வந்து தரமட்டமாகிட்டாங்க. அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் 2 பேரும் சந்தித்து பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆஃபீஸே வேணான்னு சொல்லி ஆஃபீஸே குண்டு போட்டு தரமட்டமாகிட்டாங்க. இப்படி தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் உறவு என்பது முரண்பாடாகத்தான் இருக்குது. அமெரிக்காவோட சொல்லவே வேணாம். சைனாவும் ரஷ்யாவும் தான் ஓரளவு
இன்றைக்கி வடகொரியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க உதவி இல்லை அப்படின்னு சொன்னால் வடகொரியா இன்னும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தரத்துக்கு போயிருக்கும் அப்படின்றது உண்மை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.